வானத்தில் பார்த்து இதுதான் சூரியன்னா பார்த்தா தெரியணும். தெரியணும். எங்கேங்க சூரியன் தொலைகிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆச்சுங்களா. இதையே நாம் ஒரு 20 நிமிஷம் விளியத்துலேயோ ஒரு 10 வீடியோ போட்டோ புரிய வைக்க முடியாது எப்போவுமே. அது வேணாப்பா அப்படி கடந்து போயிட்டே இருக்கிறாங்களே ஒழிய முழுசாக புரியணும்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி கூட நேரில் வந்து அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த கணக்குகள் தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, இந்த தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டெல்லேரியம் வந்து 2 மணி நேரத்தில் புரிஞ்சிடும். ஆனால் ஸ்டெல்லேரியுமே அதாவது இந்த கணக்குகளே தெரியாதவங்களுக்கு முதல்ல இந்த கணக்குகளை புரிய வைக்கணும். அதுக்கும் இதே 12 மணி நேரம் 2 நாள் கிளாஸ் வேணும். இப்போ என்னென்னா பருவம் மாறினது, பருவங்கள் எப்பவுமே அந்த சமநாளுக்கும் 2 சங்கராந்திக்கும் கட்டுப்பட்டது. இந்த 0 டிகிரியிலிருந்து 24 டிகிரி இங்கே போயிட்டு என்னைக்கு நம்மளுக்கு தலைக்கு மேலே சூரியன் வருதோ அன்னைக்கு நம்மளுக்கு கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரங்கிறது அதுதான். ஒவ்வொரு ஊருக்கும் மாறும். இப்போ நம்ம இந்த கருத்தாக வந்து நம்ம சூரியனுடைய சுற்றுவட்ட பாதைகளை பற்றி ஒரு தெளிவுபடுத்துகிறீங்க. இது ஸ்டெர்லேரியத்தில் இதை வந்து நாம் புரிய வைக்க முடியுங்களா? ஒரு காணொலியில் அதை நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வகுப்பில் அதை புரிய வைக்கலாமா? இல்லை இதுக்கு பயிற்சியாக நாம் வந்து உங்ககிட்ட எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அது இருந்தால் தான் இதோடைய அடி நாதம் வந்து அறிவியல் பூர்வமானது, இதை முழுக்க ஆன்மீகமானதுன்னு நினச்சிட்டாங்கன்னா, இப்போ என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறவங்க நல்லா ஜோசியம் பற்றி பேசுவாருன்னுவாங்க. ஆனால் நம்ம முழுக்க அறிவியலை அடிப்படையாக வச்சு போகிறோன்றது அவங்களுக்கு நம்ம அந்த 5 நிமிடத்தில் புரிய வைக்க முடியாது. ஆமாம். இப்போ இனிமேல் நான் என்ன பண்ணலான் இருக்கிறேன்னா, இப்போ என்னன்னாங்க, இப்போது இது வந்து 20,000 வருஷம் கவனிப்பு, அதோட கணக்குகள் எல்லாமே நம்ம வழியாக வந்து கொடுத்துட்டு இருந்துருக்குறோம். அது எல்லாம் சாதாரணமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தது. கணியர்கள் அதை வந்து யாரும் அதாவது வியாபாரப்படுத்தலை. இந்த 400 வருஷமாக என்ன ஆயிடுச்சு, யாருக்கும் தெரியாமல் இதாகிட்டு இப்போ அது வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ அதை இப்போ நாமளும் வந்துட்டு அவங்கள வியாபாரம் வச்சுங்க, அதாவது பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மை மக்களுக்கு புரியணும். அதுச்சுங்களா. இப்போ நம்ம உண்மை புரியணும்னா என்னென்னா, இருக்கிற தடயங்களை, அதாவது நம்மளால கோயில்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்போது நம்ம குச்சி நட்டு நாம் பார்த்துக்கிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் கோயிலை நாம் போய் பார்த்துக்கலாம். அங்கே இருக்கிறவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஃப்ரீயாக இந்த ஸ்டெல்லேரியம் ஆப் இருக்குது ஆச்சுங்களா. இதையே நாம் ஒரு 20 நிமிஷம் விளியத்துலேயோ ஒரு 10 வீடியோ போட்டோ புரிய வைக்க முடியாது எப்போவுமே. அது வேணாப்பா அப்படி கடந்து போயிட்டே இருக்கிறாங்களே ஒழிய முழுசாக புரியணும்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி கூட நேரில் வந்து அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஆள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி அது எது வரைக்கும் இருக்கிறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும். அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட முடியும். பொதுவாக ஒரு தனி மனிதன் வந்து இல்லை ஒரு 4 பேர் 5 பேர் வந்து கற்றுக்கணுன்னா எவ்வளோ நேரம் தேவைப்படுங்க ஸ்டெல்லேரியம்? அது ஸ்டெல்லேரியம் ஒரு 2 நாளில் கற்றுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மணி நேரங்களா சொன்னால் 2 நேரம், அதாவது ஒரு ஏன்னா இப்போ எல்லாமே 12 மணி நேரம் 12 மணி நேரம் இருந்தால் 12 மணி நேரம் கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணால் புரியும். அடிப்படை 2 நாள் ஆயிடும். அடிப்படை 12 மணி நேரம் தொடர்ந்து ஒரு ஆளை கசக்க முடியாது. சரிங்களா. ஒரு 1.5 மணி நேரம் அவங்கள ஃப்ரீயாக விட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். எப்போவுமே ஒரு சொல்லி கொடுக்கணும்னா ஒரு ஸ்பேஸ் வேணும். அது காலையில் ஒரு 8:30 மணி 9 மணிக்கு சாப்பிட்டு ஆரம்பித்தா ஒரு 1.5 மணி நேரம், மறுபடியும் கொஞ்சம் நேரம் விட்டு மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரம். இப்போ உங்களோட நாங்கள் பயணம் பண்ணணும்னு நான் வந்தேன்னா என்னை வச்சே நான் கேட்டுக்கிறேன். நான் உங்களோட பயணம் பண்ணணும்னு வந்தால் இப்போ நீங்கள் எனக்கான வகுப்பை ஸ்டெர்லேரியத்தில் தான் ஆரம்பிக்க முடியும் இல்லைங்க? அதுக்கு நான் 12 மணி நேரம் ஒதுக்கணும். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு ஸ்டெர்லேரியத்துக்கு காமிச்சோன்னா புரிஞ்சிடும். பொதுவாக புரிஞ்சவங்க இந்த முதல்ல இந்த ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இந்த கணக்குகள் தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, இந்த தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டெல்லேரியம் வந்து 2 மணி நேரத்தில் புரிஞ்சிடும். ஆனால் ஸ்டெல்லேரியுமே அதாவது இந்த கணக்குகளே தெரியாதவங்களுக்கு முதல்ல இந்த கணக்குகளை புரிய வைக்கணும். அதுக்கும் இதே 12 மணி நேரம் 2 நாள் கிளாஸ் வேணும். அதாவது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. வானத்தில் பார்த்து இதுதான் சூரியன்னா பார்த்தா தெரியணும். எங்கேங்க சூரியன் தொலைகிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவைங்கிறது யாரெல்லாம் தேடி வர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும், சொன்னால் புரியும். அவங்களுக்கு அந்த மாதிரி யாரெல்லாம் இது வரைக்கும் நிலவே ஏன்னா இப்போ அது இது இல்லைங்க, யாருமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு தங்குறவங்க நிலவை பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா வேலை, இது அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இது பண்ணி ஒரு வாழ்க்கையை ஓடுறதுக்கு
வெளியே போய் வானத்தை பார்க்கறதுக்குள்ள யாருக்கு நேரம் வாய்ப்பு இல்லை. இல்லை. அதனால அடிப்படை கல்வி ஒன்று வேணும், அதுக்கப்புறம் ஸ்டெல்லேரியம் பயிற்சி. இந்த கண்டிப்பாக இந்த 4 நாள் பயிற்சி ம். இருந்தால் அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் தான் வானத்தை போய் எப்படி பார்க்குறது புரியும். 1 வருஷம் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். தெரியும். இப்போ நிழல் குச்சி அடித்து நிழல் குச்சியை எப்படி நாம் பார்க்குறதுன்றது அது அடுத்த வகுப்புங்களா? இதுலேயே இல்லை இல்லை, அதுலேயே வந்துடும். எல்லாமே அதில் வந்துடும். வானத்தை எப்படி பார்க்குறது, ஸ்டெல்லேரியத்தையும் அது வரக்கூடிய இந்த 3 மாசங்கள்ல இந்த இது ஒரு நல்ல அருமையான தெளிவாக வானம் தெளிவாக இருக்கும். அப்போது யாரெல்லாம் வந்தால் வானத்தை காமிக்கலாம், இது பண்ணலாம். கூடவே கிளாஸ் நடந்துச்சுன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி கிளாஸ் இந்த 3 மாசத்துக்கு, அதாவது எப்பவுமே இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மாசி, பங்குனி, சித்திரை. இது அடுத்ததுல வரங்க, அந்த பகுதிக்கு வரங்க அடுத்தது. ஏன்னா இப்ப யாருக்குமே மாசி, பங்குனி, சித்திரை தான் தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க, இப்போ அது ஒரு பெரிய இது. இப்போ என்னோட தோட்டத்துல வயல்ல ஒரு அதிசயத்தை உங்க கணித முறையை நான் வந்ததுக்கு பின்னால பாக்குறது, சில விஷயங்கள சத்தியமான நிரூபணங்கள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த மாந்தளிர் துளிர்க்கிற அந்த மேல் துளிர் ப்ரௌன் கலர், அது ஒரு அழகான ப்ரௌன்ல வருது. அடுத்தது மற்ற மரங்கள்லையும் அந்த ப்ரௌன்ல வருதுன்னா அது தையில தான் வரும்னு ஒரு மரபாவே நம்ம பேசி வந்திருக்கிறோம். தாத்தா காலத்துலேருந்து சொல்லுவாங்க, சொல்லாடல் இருக்கு. நமக்கு அதை பற்றி ஒரு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அனுபவம் இருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் அது இவங்க இப்போ மார்கழின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் தையே வரலங்கிறாங்க. நம்ம தைய முன்னே வந்துச்சு, பொங்கல் கொண்டாடிட்டோம். இப்போ என்னன்னா பருவம் மாறினது. பருவங்கள் எப்பவுமே அந்த சமநாளுக்கும் 2 சங்கராந்திக்கும் கட்டுப்பட்டது. இந்த 0 டிகிரியிலிருந்து 24 டிகிரி இங்கே போயிட்டு என்னைக்கு நம்மளுக்கு தலைக்கு மேலே சூரியன் வருதோ அன்னைக்கு நம்மளுக்கு கத்திரி வெயில். அக்னி நட்சத்திரங்கிறது அதுதான். ஒவ்வொரு ஊருக்கும் மாறும். இப்போ நீங்கள் நிலநடுக்கோட்டில் யாராவது இருக்கிற அந்த ஊர்களில் போவாங்க, அவங்களுக்கு மாறும். அந்த நாள் தான் கத்திரி வெயில். ஆனால் இந்த நம்மளுக்குன்னு படைக்கப்பட்ட இந்த ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ எப்போ சொல்கிறாரு கத்திரி வெயில்னு பார்த்துட்டு அதை கொண்டு அவனுக்கு அப்ளை பண்ண அது பொருந்துமா? பொது ரூல். ஆஸ்திரேலியாவில் போய் அக்னி நட்சத்திரம் அவனுக்குன்னா பொருந்தாது. இப்போ அவங்களுக்கு அக்னி நட்சத்திரம் இந்த மாதம். அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் சித்திரை, வைகாசி, ஆணியில் சரிங்களா? அதுதான் அவனுக்கு இது. அது மாதிரி கணக்குகள் கூட இடத்துக்கு இடம் மாறுது. இப்போ இந்த பருவத்தை இப்படி மாறுறதை இவங்க தெரிஞ்சாதான் இவங்க விவசாயத்துல பொருளீட்ட முடியும். கண்டிப்பா. ஏன்னா பாருங்க, ஆடி மாசம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லி இருக்கிறோம். ஆமாங்க. ஆடி மாசம் நம்ம விதைக்கிறது தயாரா இருந்தா தானே அது கரெக்டா வளரும். நீங்க ஆடி மாசம் விட்டு ஆவணியில விதைச்சிட்டு வரலன்னா மழை பெய்ய வேண்டிய காலத்தை விட்டுறோம். அறுவடை பண்ண போறப்ப காஞ்சி மாறிடும். நீங்க ஒரு விதை விதைச்சா அந்த விதை முளைச்சி வெளியில் வர்ற வரைக்கும் அந்த பருவம் இருக்கணும். ஒரு 7-8 நாள் நிழலாவே இருக்கணும். இப்போ இந்த கர்ப்போட்டம் ஒரு தொடர்ந்து 2 ஆண்டுகளா நீங்க துவக்குறீங்க. அதை எல்லாரும் அது நீங்க தான் சொல்லணும். உங்க மாதிரி விவசாயிகள் பயனடைஞ்சது. ஆமா, இப்போ எனக்கு நல்லா தெரியுதுங்க. இப்போ நான் ஒரு வனம், முருக வனம்னு வச்சிருக்கேன். அதுல வனம் தான் நான் உற்பத்தி பண்றேன். நான் விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தேன், இல்ல இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இப்போ கன்சல்டன்ட்டாகவும் பண்றேன். ஆனால் இப்போ நான் வனம் உற்பத்தியில் இருக்கிறப்ப எனக்கு இந்த கர்ப்போட்டத்தை பயன்படுத்தி நான் பண்ணும்போது என்னோட தோட்டத்தில் பார்க்குறவங்க, இது போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு அந்த மரம் அப்படிங்கிறாங்க. ஆனால் 11 மாதம் தான் அது. 6 மாதம் என்னுடைய உற்பத்தியில் வேறுபாடு இருக்குது. மற்ற இடங்களை விட மரத்தோட செழிப்பு, திடம், அதோட ஆரோக்கியம், பூச்சடிக்காமல் இருக்கிறது, நம்ம உரம் கொடுத்தா அது டக்குன்னு வாங்குறது, இது எல்லாத்த விட பறவைங்க அடையிறது, இப்படி பல நன்மைகளை நான் சொல்லிட்டு போகலாம். இப்போ இந்த கர்ப்போட்டம் என்னுடைய வனத்துக்கு பயன்படுது அப்படிங்கிறது போல விவசாயிகளுக்கும் தானிய உற்பத்தி, நெல் உற்பத்தி, காய்கறிகள் உற்பத்தி, பழ உற்பத்தி, இவங்களும் அந்த கர்ப்போட்டம் மாதிரி அதே மதிப்பு கூட்டி பண்றதுக்கு வெயில் காலம் நம்மளுக்கு அவசியம். அதான் இப்போ இந்த கர்ப்போட்டம் இவங்க தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா, ஒரு விவசாயி அவர் எத்தனை நாள் உங்ககிட்ட அதை தெரிஞ்சுக்கணும்? அவ்வளோதானுங்க. இப்போ தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறதெல்லாம் நாளே நமக்கு 4 நாள் தான். 4 நாள் தான். நேரடி கிளாஸ் வந்தால் மட்டும்தான் புரியும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோங்கிறத அந்த நேரடி வகுப்பு ஏதாவது சிஸ்டமேட்டிக்காக எந்தெந்த டேட்டில் பண்ணுறீங்களா? சிஸ்டமேட்டிக்காக இது வரைக்கும் நாங்கள் பண்ணல. அதாவது எங்கள் தரப்புலேருந்து பண்ணல. ஒரு ஐயா ஹீலர் பாஸ்கர்
அவரோட இதில் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை வச்சிருக்காரு. இப்போ ஆனால் நம்ம பேஸ் வந்துட்டு இந்த இதை பற்றி காணொளி இதை பற்றி நிறைய பேருக்கு இப்போ பரவுது. அந்த பருவங்கள் மாறுறதை உணர்றாங்க. இனிமேல் வந்து சிஸ்டமேட்டிக்காக நாம் அதை 4 நாள், அதாவது 2 நாள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வானத்தெல்லாம் பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணும். மறுபடியும் ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு 2 நாள் கிளாஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? வந்துட்டு 4 நாளில் நான் இது டாக்டரேட் ஆகணும்லாம் முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாக தொடர்ந்து வானத்தை கவனிக்கணும், குச்சி வச்சு கவனிக்கணும், பருவங்களை கவனிக்கணும். அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு இனி என்ன பண்ண போகிறோம்னா, குச்சி நட்டுனதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்புறம் டெய்லியும் வானத்தை கவனிக்கிறது, பருவங்களை கவனிக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அடுத்த தடவை வந்தால் தான் அடுத்த கிளாஸ் அல்ல. இது ஒரு ஒழுங்குல கொண்டாந்தாதாங்க விவசாயிகள் நம்ம விழிப்புணர்வுன்றது இதுலேருந்து தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா அவங்க ஆகாத உரத்தையும் ஆகாத காலத்தையும் போய் செஞ்சுக்கிட்டு பாருங்க, அந்த உரம் போடுறது இதெல்லாம் வந்து அந்த அரசியலுக்கே நம்ம போக வேண்டாங்கிறேன். இல்லை, உங்களுக்கு பருவம் மாறினதுனால தானே அது வந்ததுங்க. இல்லைங்கய்யா, நீ பருவம் மாறினது அடுத்தது அதை கவனிக்கல நாம. சரிங்களா? இது அரசியல்ங்கிறது அது வேற. இல்லை, நம்ம அரசியலுக்கே போலங்க. ஆனா பருவத்தை கரெக்டா பண்ணுனா நமக்கு இயற்கையில உற்பத்தி ஆகுறது போதும். அதை புரிஞ்சுக்குவாங்க. நாம வந்து அவங்களோட வியாபாரத்தை இப்போதைக்கு நாம கெடுக்க வேண்டாம். அல்ல, அவங்க வியாபாரம் கெடுக்க வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு நட்டம் அதுலதான் வருது. நீங்களா புரிஞ்சுட்டு நீங்களா விட்டுருங்க. சரிங்க, நான் இப்ப கேட்கறதோட அது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதான் அதை வந்து, அதாவது அவங்க செஞ்சு பார்த்து ஒரு 6 மாசம் பருவத்தை கவனிச்சு செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தன்னை போல அது வர்றப்ப எதுக்கு போய் அவங்க அடுத்து அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. நம்ம மாட்டாங்க. நீங்க வரலங்கிற ஒரு ஆத்திரத்துல இதுலதான் வந்து இது பண்ணா தெரியுமா? ஆமா, இப்ப பல கோவம் அதுல இருக்கு. என்னன்னா, இந்த வருஷம் நாங்க தெளிக்கிற பூச்சி மருந்து அடுத்த வருஷம் புது பூச்சி உற்பத்தி. அப்ப நம்ம பருவத்துல ஒழுங்கா வந்துட்டா ஒழுங்காயிடும். அதாங்கய்யா, இப்போ பருவத்துல வந்தா மட்டும் பத்தாது, விதைகள் வேணும். விதைகளும் நாமளே உற்பத்தி பண்ணிடலாம். அது நீங்க வேணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், எங்க இருந்தாவது வரும். சரிங்களா? விதைகள் வந்துடும். சரிங்க. அடுத்தது இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான அறிவு அவங்களுக்கு வந்துடும். நீங்க வானத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா தன்னால வரும். இப்ப வானத்தை பார்க்கறதுக்கு முதலிடம் கொடுப்பீங்களா, நிழல் குச்சிக்கு முதலிடம் கொடுப்பீங்க? ரெண்டுமே. நிழல் குச்சி வச்சுதான் வானத்தை ரெஃபரன்ஸ் ஒன்று வேணும். அப்ப அடிப்படை வந்து நிழல் குச்சி வச்சு நிழல் குச்சி மூலியமா தான் வானத்தை பார்க்கணும். சும்மா வானத்தை பார்த்து தெரியாது. சரி, இப்படி அப்படி எல்லாம் எங்க நாம நகர்ந்து எங்க எதை பார்க்கறதுன்னு தெரியாது. ஒரு குச்சி நட்டு ஒரு நிழல் குறிச்சு பார்த்தீங்கன்னா தான் சூரியன் இந்தலையும் போறதே தெரியும். ஆமா, இப்ப மேஷ வீதி, ரிஷப வீதி, மிதுன வீதி, கடக வீதிலாம் இருக்கு. அப்ப கண்டபடி நம்ம வானத்தை பார்த்துக்கிட்டு சுத்தினாலும் ஆகாது. அத புத்திசாலித்தனமா பாக்குற கலைதான். வானத்தை எப்படி பாக்குறது? இது வர்றதுக்கு முன்னால என்ன பண்ணணும்னா, நம்ம படிச்ச படிப்பு முதல்ல ஓரமா வச்சுட்டு வந்துடும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு எடுத்து. டெலஸ்கோப்லாம் ஒண்ணு வேணும். எது வேணும்? கண்ணே டெலஸ்கோப் தானே. இல்லை, நான் சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. நீங்க இருக்கிற குச்சி இதை விட வேற என்ன ரசிச்சு தெரிஞ்சுக்க? ஆமா, கண்ணில் பார்த்து நீங்க அதிசயிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான நட்சத்திர விஷயங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ஆமா ஆமா, இதை வச்சு நாம வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறது ஏகப்பட்டது இருக்கு. நீங்க 2 வருஷம் வானம் பார்த்து 2 வருஷம் எப்படி பாக்குறதுன்னு தெரியாம, ஏன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு கோயில் கட்டி நம்ம ஆட்கள் இப்படி பண்ணிருக்கிறாங்க. எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி இதைய தொடங்கி இது புரிஞ்சுக்கிறது? ஏன்னா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பார்த்தேன். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவு விஷயம் இருக்கு. சரிங்க. அப்போ இது எப்படியாவது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதா நான் சொன்னேன். நான் ஆர்வமா அதை பண்ணல. இப்போ நீங்க டெலஸ்கோப் வச்சிருக்கீங்களா இல்லையா? இருக்கு. ஏன்னா டெலஸ்கோப் எதுக்குன்னா, டெலஸ்கோப் தேவையில்லைன்னு காமி. இல்லை, நீங்க நான் வந்த பிறகு அந்த மூலையில கிடந்தது அது அதான். அதுல டெலஸ்கோப்லேயே 4-5 டைப் இருக்கு. ஆட்டோமேட்டிக் இருக்கு, கம்ப்யூட்டரைஸ்டு இருக்கு, வெறும் சும்மா கையில நகர்த்தி பாக்குறதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப உங்க வகுப்புல டெலஸ்கோப் தேவையில்லைன்னு காமிக்கிறதுக்கு டெலஸ்கோப் வச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வாங்கி கம்ப்யூட்டரைஸ்டு வாங்கி அப்படியும் தேவைதான். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, அந்த டெலஸ்கோப் வச்சுட்டு நிறைய ஏதோ பார்த்தரலாம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவே தேவையில்லைங்கிறது தான் தேவையான. ஏன்னா ஒரு டெலஸ்கோப்பை வச்சு நிலா காமிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா நிலா தான் நம்மளுக்கு ஆதாரம் ஃபர்ஸ்ட். அடுத்து சூரியன் தான் ஆதாரம், அப்புறம் நிலா கண்ணில் தெரியுது. பூமியே வானத்தை காமிக்க முடியாது. ஏன்னா நாம் நிற்கிறதே பூமி மேலே. பூமியில் இருந்துக்கிட்டு நாம் எல்லாத்தையும் பார்க்குறோம்.
நம்மளை சுற்றுற சந்திரனையும் பார்க்குறோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னங்க நீங்கள் நிலா வந்து 27 நட்சத்திரத்தையும் ஒரே மாதத்தில் சுற்றி வருதுன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி சூரியனும் 12 ராசி கிடக்குதுங்கிறீங்க. சூரிய மண்டலம் வேறா நட்சத்திர மண்டலம் வேறா? அப்போது இது எப்படி நடக்குது? ஆனால் அவங்களுக்கு அந்த சூரியனோட அந்த ராசி மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. சூரியன் நகர்றதே பூமி நகர்னாலங்கிறது யாரும் புரியல. புரியல, அது ஒரு முக்கியம். சரிங்களா? இந்த ராசி மண்டலத்தில் இருக்கிறத அந்த விண்மீன்கள் தான் நட்சத்திரத்தோட விண்மீன்கள் இன்னும் யாருக்கு புரியல. ஆமா, நாம இப்ப பூமியிலேருந்து பார்க்குறோம், நம்ம சுற்றி இருக்கு பார்த்தீங்களா ஒரு வருஷம். ஆமாங்க. சூரியனை சுற்றி வரோம் பார்த்தீங்களா? இதுக்கு நம்மளுக்கு சூரியனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? அது வந்து ஆரம்னு, அதான் ஆறுன்னு வச்சுட்டா 2πr. ஆமாம், 365.25 சொல்கிறாங்க. இப்போ அது மாறும். அது எப்படி மாறுறதுன்னு பார்ப்போம். அது தனியாக அந்த கணித பகுதியில் பார்ப்பாங்க. சரி, இப்போ அது சுற்றி வருதுங்களா? அந்த சுற்றி வர்ற பாதை வந்து நட்சத்திரத்தோட இருக்கிற தூரத்தை பார்த்தோம்னா நம்ம தூசு சும்மா ஒரு தூசு ஒரு தடவை சுற்றி வந்து பறக்கிற மாதிரி தான். அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றுற சந்திரனையும் நாம சுற்றுற சூரியனையும் ஈஸியாக கணக்கு போட்ட முடியும். சரி சரி. நம்ம ஆட்கள் இதை வச்சுட்டு சூரியனோட நகர்வை உட்காந்து 3000-4000 வருஷம் உட்காந்து அதே வேலையை கவனிச்சிருக்காங்க. இது பிரம்மாண்டமான அறிவுங்க. அந்த சிவம் இருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னல இப்போ அந்த 3 நட்சத்திரம், அந்த சிவம் அதுதான் நகர்ந்து சூரியனோட சுத்தம் காமிக்குது. இப்போ அது இந்த நீங்கள் ஒரு கணக்கில் காமிச்சிங்க, இந்த ஆனாவுடைய கோடு, அந்த கோடில் அந்த சுழி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஒரு கரத்தில் இருக்கிறோம். ஆனாவோட இந்த இதில் இருக்கும் அந்த மெயின் சுழி. அது மெயின் சுழி. அதிலிருந்து ஒரு கரம் வந்துட்டு அவர் நீளமா ஒரு கோடு போடுற பாத்தீங்களா? அது வந்து 24 டிகிரி. 24. நம்மளுக்கும் சிவத்துக்கும் அந்த 24 டிகிரி அச்சுல தான் அதை பார்த்து தான் இருக்குது எல்லாமே. நம்ம மட்டும் இல்ல, சூரியனே அதை பார்த்து தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் அதுல இருந்து வந்தவங்க தானே. எவ்வளவு பிரம்மாண்டம். இப்ப இந்த 3 நட்சத்திரம் இல்ல, அந்த கோடு, ஆனா கோடு, அதை பத்தி 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரம் அதோட விளக்கத்தை சொல்லுங்க. அதான் அது வந்து நம்ம கிளஸ்டருக்குள்ள நம்ம புவனத்துல அது இருக்கு. சரிங்களா? நம்ம அதுக்கு அந்த கிளஸ்டருக்குள்ளேயே இருக்கிற ஒரு சூரியன் நம்ம. சரிங்களா? நம்ம அந்த கிளஸ்டர் அந்த 3 இது இருக்கு பார்த்தீங்களா? அந்த விண்மீன், அது வழியா அந்த சிவத்தை பார்க்குறோம். அது தூரத்தில் இருக்கு, ரொம்ப தூரத்தில் இருக்கு அந்த சிவம். இப்போ ஒரு சிவயோகியா தவம் பண்றாங்கன்னா அதை நோக்கி தானே அவங்க தவம் பண்ணணும். தவனம் அது அங்கதான் இருக்குன்னு தெரியாம 360 வேற எங்கேயோ பார்த்து தவம் பண்ணிட்டு இருந்தா கிடைக்கிற இது. நீங்க ஒரு போறீங்க, ஒரு பெரிய ஆபீஸ் போறீங்க, அது டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்து அவரை பார்த்து பண்ண ஈஸியா முடியுங்களா? இல்ல, நான் கன்னியாகுமரி போறேன்ட்டு கல்கத்தா போயிட்டு இருந்தேன், போய் சுத்திட்டு வரேன். ஒரு வரலாம், கன்னியாகுமரி வரலாம், இப்படி போய் ரவுண்ட் அடிச்சு வரணும். ரொம்ப நாள் ஆகும். அது வழியில நீ என்னனாலும் மாறலாம். ஆனால் இதுதான் நம்ம வீடு பேருங்கிறத எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாங்க. இது எல்லா கோயில்கள்லையும், நம்ம சிதம்பரம் கோயிலில் அதுதான் முக்கியம். அதான் சரிங்களா? அந்த சுழி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நடராசர் அங்கே உட்காந்துருக்கு. 4 கரங்களை 4 இதாக காமிச்சிருக்காரு. நீங்க அதில் போட்டீங்கன்னா ஈஸியாக உட்காரும். அப்போ உட்காருதுங்க. அப்போ ஓனா வந்து ஓம்ல இருக்க அது என்ன விஷயம்? அது வந்து இந்த ஆறு, அது நீங்க அந்த ஓ இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, அது 666. அதான் உங்களுடைய இல்லை, அது நாங்கள் அதே அமைஞ்சுது. நாங்களாம் அது வேணும்னு அதை இப்படி பண்ணணும்னு எல்லாம் பண்ணல, பார்த்தோம்னா அது அமைஞ்சிருச்சு. அந்த 666 பற்றி என்னங்க? 666 வந்து சொன்னவரே வந்து முருகன் தான். ஏன்னா நம்மளோட சூரியன் ஓட்டம் வந்து ஒரே மாதிரி ரவுண்டில் வராது. சரி. அதைய இப்படி தான் அந்த நீங்கள் இப்போ இதில் எல்லாம் ஞாயிறு மண்டலத்தில் ஞாயிறு பற்றி பார்க்குறப்ப பறிப்புன்னு வரும். பறிப்பு, ஆமாம். குதிரை வந்து பறிச்சு போகும். அது மாதிரி அப்படி ஒரு ஜர்க்கு கொடுக்கும். அதுதான் ஊழின்னு சொல்ற அந்த நிகழ்வு. ஒரு சுத்துல 3 தடவை ஜர்க்கு எடுக்கு. அப்படி 3 தடவை எடுக்கும். 4வது தடவை மேலே வர்றப்ப அது எடுக்க முடியாது, அதுக்கு வெயிட் பண்ணும். அந்த சுத்து வந்து நம்ம சிவத்தோட அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? நம்ம சக்தி மையம். நம்ம சூரியனுக்கு இணை சூரியன்கள் 2 பைரவர். இப்ப இணை சூரியன் நீங்க சொல்றது பைரவர்னால இணை சூரியன் அறிவியல். நம்ம எல்லா கோயில்கள்லயுமே சரிங்க பைரவர் வச்சிருந்தாங்க. இப்ப சில கோயில்கள்ல அதை அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கிட்டாங்க. நைத்தி எண்ணி அது எங்க போச்சுன்னு தெரியல. எப்படி நம்ம பெரிய கோயில்ல சின்ன நந்தி எடுத்து பெரிய நந்தி வச்சுக்கிறாங்களே, அது பெருசா வைக்கிறேன்னு சொல்லி
அதோட இதுவே. ஆனால் இப்போ நம்ம நேற்று பார்த்த இடத்துல 4 பைரவர் இருந்தது, அது என்னங்க அது? இதானுங்க இப்போ அதாவது நாம் ஒரு காரணத்துக்காக வைக்கிறோம், தெரிஞ்சு மாத்துறது வேற. அது வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலாக இப்போ 400 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணாங்க, தெரிஞ்சு சூரியன் சுத்தாத மாதிரி ஜனவரி 14 மகர சங்கராந்தின்னு சொன்னாங்க. ஆமா. இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சூரியன் 400 வருஷத்துக்குள்ள அது ஒரு பக்கம் நகராமையா இருக்கும். அது நம்மளை சுத்த விட்டாங்க. நம்மளை சுத்த விட்டாங்க. அது மாதிரி 2 பைரவரை 4ஆ மாத்திட்டாங்க. அதே மாதிரி தான் நிறைய பக்கம். அப்ப இந்த இணை சூரியனுக்கு அறிவியல்ல என்ன பேருங்க? அறிவியல்ல அது நீ போனீங்கன்னா உள்ள போனா புரோட்டான் நியூட்ரான் எதையாவது சொல்லுவாங்க. சரி சரிங்க. சரிங்களா. ஆனா நம்ம ஆட்கள் வந்துட்டு இந்த 108ங்கிற அந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள கெமிக்கல் இருக்கிறத அன்னைக்கே சொல்லிட்டாங்க. 108 தனிமங்கள் இருக்கு நம்ம பூமியில. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய ராணுவ ரகசியம் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள அவ்வளவு கெமிக்கல் உருவாக கூடுதலா சில இதை சேர்த்திருக்காங்க. அந்த 120 வரைக்கும் 120 வரை. ஏன்னா அது ஆனா அது வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது. நிலையான அந்த தனிமங்கள் பார்த்தா 108 சப்போர்ட் செஞ்சு பார்த்துட்டாங்க. 108க்கு மேல அது இன்னைக்கு இருக்கும், அது தண்ணியா மாறிடும், லிக்விட் வேற ஏதாவது மாறி, இல்லாட்டி காத்தாவது. அது நம்ம விபரீத விஞ்ஞானத்துல இல்ல அது ட்ரை பண்ணி. இப்போ நம்ம கோள்கள் 7 தானே வச்சிருந்தோம். 9 எது ராகுக்கு எது வச்சு, அது வந்து இது வெட்டுப்புள்ளி. ஆனா இவங்க அதை வந்து மறைச்சு 9 கோள்கள் சொன்னாங்களா? சொன்னாங்க. அந்த 9 கோள்கள் இன்னைக்கு எங்க போச்சு? ஒன்றை காணோம். இன்னொன்னு சுத்துறதுக்கு 230 வருஷம் ஒரு தடவை சுத்துறதுக்கு. இது எப்போ இவங்க சொன்னாங்க? ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள இப்ப வச்சாங்க. இப்ப சமீபத்தில் எடுத்திருக்காங்க. காண போச்சு. அப்புறம் அதை பார்க்கணும்னா வெறுங்கல்ல பார்க்க முடியாது, டெலஸ்கோப் வேணும். அது அங்கதான் நம்மளை தான் சுத்துதுன்னு ஒரு 4-5 தடவை சுத்தி வந்தா தான் நம்ம அதை ஒத்துக்கணும். ஆமா. என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாருங்க, என்னங்க நீங்க நிறைய இதெல்லாம் படிச்சு பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க இந்த ஜோதிடத்துல, நீங்க ஒரு இது வானத்துல ஏதாவது ஒன்று பார்த்து நம்பர் ஏதாவது போடாதது ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பிஹெச்டி கொடுக்குறோம் அப்படின்னு. எனக்கு அது சம்மந்தமாக ராணுவ ரகசியெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. வேணாம், எனக்கு அது பகுதியாக வேணாம். எனக்கு விவசாயிகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிற மாதிரி ஏதாவது வேலை திட்டம் கொடுங்க, அதுதான் என்னுடைய நோக்கமாக தாங்க. இப்போ நான் உங்களோட நெருங்கி வர்றது, கர்ப்போட்டம் பகுதி இவ்வளோ எளிமையா, விவசாயி இவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாமா? ஸ்டெல்லேரியம் வச்சுக்கலான்றீங்க, மொபைலில் ஸ்டெரிலேத்தை பயன்படுத்தலான்றீங்க, பண்ணி வச்சிருக்கிறீங்க. நீங்கள் அதை காட்டும்போது வியப்பாக இருக்குது. தமிழில் ஸ்டெல்லேரியம் பார்க்க முடியுது, கர்ப்போட்டம் பார்க்க முடியுது, நெல்குச்சி பார்க்க முடியுது, வானம் பார்க்க முடியுது. இதுக்கு மேலே ஒரு விவசாயம், இதுக்கு மேலே ரெக்கார்டு ஆயிரக்கணக்கான வருஷமா பார்த்து அந்த கோயில்கள் வேற கண்ணு முன்னால எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கு. நெருக்கமாக உள்ளதில் பார்த்துக்கலாம். ஏன் அப்புறம் இவங்க என்ன குழப்பிட்டே உட்காந்துருக்காங்க? அதான் அது அந்த அரசியல் நம்மளுக்கு வேண்டாம், அதான் முதல்ல சொல்லிட்டேன். அவங்க பாவம், அவங்க குழம்பு பார்க்கட்டும். நம்ம அரசியல் இல்லை, நம்ம மக்களுக்கு விழிப்பு விலகிட்டு யாராருக்கு விருப்பம் இருக்கோ வாங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்க பார்க்கறது செய்யறது பார்த்தா அடுத்தது தன்னை போல செய்வாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர், இப்போ நான் வந்துங்க, நான் இப்போ முருகவனம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். முருக தர்மத்தில் முருகவனம்னு ஒன்று வச்சிருக்கேன். நான் என்னோட கிராமத்தில் நான் வந்து நடத்த வாங்கன்னா நீங்கள் வந்து இருந்து நடத்தி கொடுப்பீங்க. கண்டிப்பா 4 நாள் சொல்றீங்க, அந்த 4 ஒரு 10 நாள் இருங்கன்னா கூட இருக்கிறேன். அது இல்லை. இப்போ வேற ஒருத்தர் நம்ம அந்த விழியத்தை பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வந்து இருந்து செய்யுங்கன்னா செஞ்சு கொடுப்பீங்க? கண்டிப்பா என்னோட செலவு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இல்லை, அது அவங்க பகிர்றது, அது அடுத்தது இது. ஆனால் நீங்கள் உங்கள் இதில் உங்களுக்கு செலவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு அமைப்பை ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்க. இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன், 4 நாள் போதும், புரிய வச்சிடலாம். மினிமம் 4 நாள். அப்புறம் 4 நாள் கூட இல்லாமல் அதை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியாது, ஏன்னா டைம் கொடுக்கணும். அந்த 4 நாளில் நடத்துனதுக்கு பின்னால் உங்களோட டெலிகிராம் குரூப்பில் விண்ணியலும் வாழ்வியலும் இணைஞ்சாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அது படிச்சு பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்னா அவங்களே பார்த்துக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடலாம், பண்ணிக்கலாம். அப்புறம் தமிழர் யூடியூப் இருக்கு. இந்த சப்போர்ட்ல அவங்க வந்து ஒரு 3 மாதத்துல பயிற்சி எடுத்துக்க முடியும். கண்டிப்பா வந்துடலாம். அப்படி ஒரு வேலை ஒரு 4 பேர் 5 பேர் நீங்களா ஒரு குரூப்போ, ஏன்னா 20 பேர்த்தெல்லாம் சேர்த்த முடியாது. ஒரு 4-5 பேர் எங்கள் வீடு அங்கே தோட்டத்துக்கு வந்துட்டிங்கன்னா உட்காந்து தினசரி வகுப்பு நம்ம 4 நாள் நடத்திக்கலாம். சரிங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான்.
அது மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அது அது மாதிரி இவங்க பயன்படுத்துறவங்களுக்காக தான் நம்ம இந்த காணொலியை எடுக்கிறோங்க. ஏன்னா இப்போ இந்த சந்தேகங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திட்டா உங்களோட அவங்க தொடர்பு கொள்வாங்க. அதே மாதிரி இந்த இதில் எல்லா விஷயத்துல 2 வருஷத்துல எல்லாமே எழுதியாச்சு. சரிங்க. ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கலாக கேட்டு அது அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் இப்போ ஆவணப்படுத்திட்டேன்னு வைங்களேன், முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து அதை பார்த்தாலே புரியும். ஆனாலுமே நீங்கள் அப்படி பார்த்தாலாம் புரியாது. வந்து நேரடியாக ஒரு 4 நாள் உட்காந்து அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருங்க. ஒரு ஒரு மணி நேரம் உங்களோட பேசுகிறப்ப உங்களுக்கு எதில் நீங்கள் இருக்கிறீங்க, எது சொன்னால் உங்களுக்கு புரியும், அதை வச்சு ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போ ஒரு ராஜாங்கிற ஒரு தம்பி நாகை மாவட்டத்திலேருந்து வராரு. வந்தவர் கலந்துக்கிட்டு நெல் குச்சி அடிக்கிறது முறைகள், அதோடைய பயன்பாடு, வானம் பார்க்கறது, ஸ்டெர்லேரியம், இந்த 3ம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த தேர்வில் அவர் தகுதி பெற்றுட்டாருன்னா அவர் விவசாயத்தில் பலம் அடைஞ்சிருவாரா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ என்னென்னா இனிமேல் நாம் இப்போ உங்களோட பேசுனதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு 2 நாள் கிளாஸ் இது வரைக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா இப்போ இது வரைக்கும் ஒரு இது மாதிரிலாம் ஒரு ஃபார்மெட்டெல்லாம் பண்ணல. சரிங்க. 2 நாள் கிளாஸ் வந்தாங்கன்னா அவங்க யார் யார் வந்தாங்க, எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்க டெலிஃபோன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 6 மாதம் அவங்க தொடர்ந்து அவங்க இதில் இருக்கணும். நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ நிழல் குச்சி அடித்து ஃபோட்டோ அனுப்பணும். அதை டெய்லி நிழல் மார்க் பண்ணி எடுத்துருக்கணும். 6 மாதம் வானத்தில் பார்த்து நட்சத்திரங்களை அடையாளம் புரிஞ்சுக்கணும். மினிமம் 6 மாதம், 3 மாதத்துலேயே தயாராகலாம் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த தயாரானவங்க அடுத்த நிகழ்வுக்கு வரணும்னா ஒரு சின்ன ஒரு தேர்வு வைக்கணும். அது நியாயம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு 2வது தடவை கிளாஸ் எடுத்தோம்னா ஈஸியாக புரியும். உங்களுக்கு எங்களை மதிப்பிடுறதுக்கு அந்த தேர்வு தான் பயன்படும். ஆமாம். அப்படி வர்றவங்களுக்கு நாம ஆனால் அந்த தேர்வில் எழுதி 90% வாங்கினா அது முக்கியம் இல்லை. நீங்கள் வானத்தை பார்த்தீங்களா, உங்கள் ஊரில் அது எப்படி வேலை செஞ்சுது, கருப்பு ஓட்டம்னு என்ன, நீங்கள் எங்கிட்ட கருப்பு ஓட்டத்தை எடுத்து நீங்கள் உங்கள் ஊருக்கு பயன்படுத்த முடியாது.